confirmation mail SMS shortly. Please proceed to next page for registration. So இது எனக்கு வந்துரும். இருந்தாலும் நான் போட்டோன்னே இன்கேஸ் நமக்கு திடீர்னு ஹேங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சிஸ்டம், அதனால அந்த யூனிக் ஐடியை நம்ம டக்கு நோட் பண்ணி வச்சிருங்க எப்பவுமே சேஃபர் சைட். ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் காலம் போறேன். மேலே பாருங்க பேசிக் டீடைல்ஸ்ல தான் இருந்து இப்போ நெக்ஸ்ட் டீடைல்ஸ்க்கு போயிடுச்சு. தட் இஸ் ஃபீ டீடைல் செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. செகண்ட் ஸ்டெப்ல நம்ம ஃபீஸ் பே பண்ண பேமெண்ட் வந்து 1000 rupees இவங்களுக்கு. ஸோ இதே நீங்க SC/ST கேட்டகரி கொடுத்துருந்தீங்கன்னா 50% 500 rupees தான் காட்டும். இவங்க OBCங்கனால 1000 rupees. ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் காலம்க்கு போறேன். அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் காலம்க்கு போறேன். பாருங்க தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. மேல தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. டாக்குமெண்ட் டீடைல்ஸ்னு காட்டுது இல்லையா? ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் டீடைல்ஸ்க்கு வந்துட்டோம். டாக்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் போட்டோ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம டெஸ்க்டாப்ல நம்ம ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும். அதுல நமக்கு வந்து நான் டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன் இவங்களோட டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதனால நான் காட்டுறேன். ஸோ அவங்களோட போட்டோகிராஃபை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுக்குறேன். இப்ப பாருங்க இவங்களோட நேம் என்ன சொல்லுது? ஃபைல் நேம் should be 3 to 100 characters long. only numeric characters 3 to 100 characters மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால நான் ஃபைல் நேமை சேஞ்ச் பண்றேன். ஏன்னா இந்த டிஃபிகல்ட்டி எல்லாத்துக்கும் வரும். அதை காட்டணும்ன்றதுக்கோசரம் தான் இதை நம்ம வந்து ரீநேம் பண்ணணும். உங்க முன்னாடி பண்ணிட்டா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றனால நான் அதை போட்டு வச்சிருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து ரீநேம் பண்றேன். பிகாஸ் பெரிய நேமோ அல்லது ஏதாவது நியூமரிக் நம்பரோ நம்ம கொடுக்க நான் ரீநேம் பண்றேன். நான் இப்போ கம்யூனிட்டி சர்டிபிகேட் 1 போட்டுறேன். ரீநேம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் 1. ஓகே, இப்போ போட்டோகிராஃபை நான் ரீநேம் பண்றேன். ரீநேம் பண்ணும்போது எனக்கு வந்து போட்டோ 2 போடுறேன். தென் சிக்னேச்சர் ரீநேம் பண்றேன். சிக்னேச்சர் 3ன்னு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மெயின் பேஜுக்கு போயிடுவோம். இப்போ சூஸ் என்ன போட்டிருக்கு பாருங்க. மேல ஃபைல் நேம் should be 3 to 100 characters long and consist of only alpha numeric numbers. ரைட்டா? இப்போ நான் வந்து போட்டோவை செலக்ட் பண்ணி ஓபன் பண்றேன். அப்லோட் கொடுக்குறேன். ஃபைல் நேம் சேவ் பண்றது கூட அவங்க ப்ராப்பரா பார்ப்பாங்க. ரைட்? 3 charts consist of only alpha numeric charts. ஸோ ஆல்பா நியூமரிக் நம்பரும் கொடுத்துருக்கோம். பட் இன்னும் ஃபைல் நேம் செலக்ட் ஆக 1 minute. ஸோ இப்போ வந்து நம்ம சூஸ் ஃபைல் போய் நான் ரீநேம் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது வந்து ஆல்பா நியூமரிக் நேம் ரீநேம் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணும். அட் த சேம் டைம் மினிமம் 6 letters இருக்கணும். ஸோ அது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணலன்னா நீங்கள் வந்து இந்த ஃபைலை சேவ் பண்ண அந்த நேமை சேஞ்ச் பண்ணி இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பிரியா பிக்குன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணோம்னா அக்செப்ட் பண்ணுது. ஸோ மினிமம் 6 letters இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் கேப்ஸ் இல்லாமல் நார்மலாக அடிங்க. அட் த சேம் டைம் சூஸ் ஃபைல் ஃபார் சிக்னேச்சர். இப்போ நான் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறேன். சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா சைன் போட்டிருக்கேன். பிகாஸ் அவங்க பேர் லக்ஷ்மி பிரியா. ஸோ அதனால மினிமம் 6 letters இருக்கும்னால நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் ஆயிடுச்சு. தென் இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு வருவோம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கீழே காலம் இருக்கும். செலக்ட் டாக்குமெண்ட் கேட்டகரிட்டி சர்டிஃபிகேட்னு கொடுத்துக்கோங்க. தென் செலக்ட் இயர்னு கேட்கும். இவங்க வந்து 2002ல எடுத்திருக்காங்க. ஸோ அதனால நான் 2002 போடுறேன். ஃபைல் பார்ட் சூஸ் பண்ணுறோம் அப்லோட் பண்ணுறதுக்கு. கேட்டகரி சர்டிஃபிகேட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அப்லோட் ஆயிடுச்சா இல்லைன்னு எப்படி தெரியும்னா கீழே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
ஸ்க்ரால் பண்ணி வாங்க. வந்தீங்கன்னா நம்ம போட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெரியுதுங்களா? இங்கே கீழே 1 2 3ன்னு சொல்லி வந்திருக்கு. கேட்டகரி, சர்டிஃபிகேட், சிக்னேச்சர், ஃபோட்டோன்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா? ஸோ இதுதான், இவ்வளோதான். இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனலில் என்ன அண்டர்டேக்கிங் நம்ம கொடுக்கணும்? அண்டர்டேக்கிங் பை த ஸ்டூடெண்ட். ஸோ அங்கே வந்து நம்மளோட டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிக்கணும், டிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்வியூ வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து 4 ஸ்டெப்பை தாண்டிட்டோம். பேசிக் டீடைல்ஸ், ஃபீ டீடைல்ஸ், டாக்குமெண்ட் டீடைல்ஸ், பர்வியூவில் இருக்கும். இப்போ நம்ம என்னெல்லாம் கொடுத்தோமோ அதெல்லாம் இந்த பேஜ்குள்ளே இருக்கும். ஒன்ஸ் ஃபார் ஆல் ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட சிக்னேச்சர் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. கீழே வாங்க, கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே இருக்கா. ஸோ டவுன்லோட் பண்ணால் எல்லாமே இருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கூட திருப்பி வெரிஃபை பண்ணணும்னா டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். பட் நான் இப்போ எல்லாமே போட்டுட்டேன் பக்காவா. ஸோ அதனால கன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷனை கொடுக்குறேன். கன்ஃபார்ம் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த டேபை கிளிக் பண்ணோம்னா பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். பேமெண்ட் கேட்வேல பில் டெஸ்க் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா டெபிட், கிரெடிட் கார்டு இதெல்லாம் வரும். பாருங்க, இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் ஐடி கிரியேட் ஆயிருக்கா இல்லையா? யோர் ரிக்வெஸ்ட் ஐடி, யோர் டிரான்சாக்ஷன் ஐடி, இதுதான் நம்ம பேமெண்ட் பண்ண போறதுக்கான ஐடிஸ். இதுவும் உங்களோட மெயிலுக்கு வரும், மெசேஜுக்கு வரும். பட் இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த 1000 rupees நீங்க பே பண்ணதுக்கான ட்ராக்கிங் ஐடி இதுதான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சிஸ்டம் எப்ப வேணா ஹேங் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். ஸோ வந்து நெட் திடீர்னு டிராப் ஆகலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்ததுமே நீங்க கையில எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் மெயில் மெசேஜ் நமக்கு வரலன்னா கூட நம்ம திருப்பியும் இதை வந்து யூனிக் ஐடி போட்டு இன்கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போய் நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்க முடியும். இந்த பேமெண்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இந்த ரிக்வெஸ்ட் ஐடியும் டிரான்சாக்ஷன் ஐடியும் போட்டீங்கன்னாலும் செக் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ப்ரொசீட் போறோம். ப்ரொசீட் கீழே டேப் இருக்கு, அதை ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு போயிடும். சரி, இப்போ நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இதுல நீங்க டெபிட் கார்டு வேணும்னா டெபிட் கார்டு போட்டுக்கலாம், இன்டர்நெட் பேங்கிங் வேணா இன்டர்நெட் பேங்கிங் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க எப்படி உங்களுக்கு விருப்பமோ, இது நார்மலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்ல, அதே மாதிரி தான். ஸோ அதனால இந்த காலம்க்கு போய் நீங்க பேமெண்ட்டை மட்டும் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த 1000 rupees நான் பே பண்ணிடுவேன். பண்ணினா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து நம்ம CSEET ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணணும். ஸோ இந்த பேமெண்ட் நான் வந்து இது இன்டர்நெட் பேங்கிங்ல போய் நான் பண்ணுவேன். ஸோ அதனால நீங்க உங்களுக்கு எப்படியோ டெபிட் பேங்கிங்கோ ஏடிஎம்மோ எப்படி பின் போட்டு பண்றீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சப்மிஷன் கொடுத்ததுமே வந்து நமக்கு CSEET ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் அக்னாலஜ்மெண்ட் கிரியேட் ஆகும், பில் ரைஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு லேட்டரா செக் பண்ணணும்னா ஸ்டேட்டஸ் அந்த யூனிக் ஐடி வந்தது இல்லையா, அதை போட்டு கூட செக் பண்ணிக்கலாம். மெயில் இமீடியட்டா எல்லா கம்யூனிகேஷனும் வந்துடும். வித்தின் ஒரு 2-3 daysல இல்ல அன்னைக்கே கூட நீங்க பக்காவா எல்லாம் போட்டுருந்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் மெயில் அப்பவே வந்துடும். அண்ட் ட்ராக்கிங் நம்பர்லாம் அப்பவே இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ இப்படிதான் CSEET என்ட்ரன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம பண்ணணும். CS எக்ஸிக்யூட்டிவ் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். how to do CS எக்ஸிக்யூட்டிவ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். If you need any support regarding CS coaching classes, please contact Ara Education. Registration processல கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட கால் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. At the same time CS entrance examinationக்கு ஆன்லைன், ஆஃப்லைன், ஈவன் ஃபுல் டைம், பார்ட் டைம் கிளாஸஸ் நடக்குது Ara Educationல. ஸோ நல்ல பாசிங் பர்சன்டேஜ் வித் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரேங்கிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ இதுல நமக்கு CSEET பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுறோம், ரிவிஷன்ஸ் இருக்கும், ஒன் டைம் ஃபீ அண்ட் எஜுகேஷன் லோன் சப்போர்ட் வேணும்னாலும் ஈவன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீங்க எடுக்கக்கூடிய லோன், தட் இஸ் ஒரு 15,000 ஃபீஸ் வருது அப்படின்னா 15,000 நீங்க பிரிச்சு கட்டுற மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் லோன் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ anything regarding CS, you please contact Ara Education for any support. Thank you so much.